Hi guys, welcome to Sweet Chili Samai. இன்னைக்கு நம்ம நொங்கு பால் சர்பத் தான் பார்க்க போறோம். இந்த சம்மர் சீசன்ல இந்த நொங்கு எங்க கிடைச்சாலும் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நம்ம தேங்காய் பால்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். அல்சர் வாய் புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நல்லா வந்து ஃபில்லிங்கா இருக்கும். இது காலையில மதியம் சாப்பிடுறது ரொம்ப நல்லதுதான். இது எப்படி நம்ம வீட்லயே சிம்பிளா செய்யறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பால் சர்பத் பண்றதுக்கு நான் ஏற்கனவே எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு பவுல்ல பாத்தீங்கன்னா தேங்காய் பால் நல்லா கட்டியா அரைச்ச ஒரு தேங்காய் பால் பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கோம். இன்னொரு பவுல்ல பாத்தீங்கன்னா சேம் அதே அளவு ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சின பால். அடுத்ததா சர்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சியா சீட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து சப்ஜா வந்து சேர்க்கல. சப்ஜா சீடோட சியா சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. அதனால ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன். நம்ம ரெடி பண்ணி வைக்க வேண்டிய பொருள் இவ்வளோதான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நொங்குல இருக்கிற அந்த மேலே இருக்கிற தூள்லாம் எடுத்து நடுவில் இருக்கிற ஜெல்லை அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் இப்போ நம்ம சர்பத் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பால்ல நம்ம தேவையான அளவுக்கு சியா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சியா சீட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தினமும் இது வந்து சாப்பிடலாம். ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இப்போ அதில் தேவையான அளவுக்கு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நொங்கையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வீடியோ வந்து தனியாக காமிச்சா புரியாது அப்படின்றனால தான் 2 பவுலில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சின பால். இந்த காய்ச்சின பால்லையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நொங்கு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நொங்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இடிச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை பார்த்திங்கன்னா இதில் நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். இது வந்து நார்மல் பால். இதில் வந்து நான் ஒயிட் சுகர் சேர்க்குறேன். நான் வந்து தேங்காய் பாலுக்கு தான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன். உங்களோட விருப்பம் தான் ரெண்டுத்துக்குமே வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கலர் வந்து அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து மாற்றி சேர்த்துருக்கேன். இப்போ 2 பாலுக்குமே தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் கூடவே வந்து நிறைய நட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி நிறைய உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து தேங்காய் பால் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்த பால். அது வந்து நார்மல் ஒயிட் சுகர் சேர்த்த பால். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லான பால் இருந்துச்சுன்னா உடனே வந்துட்டு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை இப்போ தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து காய்ச்சி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் பால் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்மலாக குடிக்கிறதால ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிச்சிங்கன்னா நல்ல எதமாக இருக்கும். காலையில் இல்லைனா மதியம் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த டைமில் வந்துட்டு விருப்பமோ அந்த டைமில் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதுவே குடிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நொங்கு கிடச்சிதுன்னா மறக்காமல் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் காலையிலே வந்து தேங்காய் பால் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த கிளாஸில் வந்து தேங்காய் பால் வந்துட்டு ஊற்றிக்கலாம். இனிமேல் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எஞ்சி சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் வந்து நைட்டு சாப்பிட்றதோட காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கடைசியாக பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்கு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண நொங்கு சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த சம்மரில் ட்ரை பண்ணி பாருங்கள். நொங்கு எங்கே கிடைச்சாலும் வாங்கி இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.